வெல்கம் டு டைனமிக் கோச்சிங் சென்டர். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் பாஸ்ட் கொஷின் பேப்பர்ஸ் ஆஃப் கேட்டில் வந்து ஃபின்ஸ் அண்ட் டிரான்சியன்ட் ஹீட் கண்டக்ஷன் சம்மந்தமாக உள்ள ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி இந்த சீரீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த வீடியோ டேரெக்டாக பார்க்குறவங்க வந்து முதல்ல அந்த வீடியோஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூட்டி இருக்கும், கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இந்த கொஷின்லேருந்து நம்ம பார்க்கலாம். A steel ball of diameter 60 mm is initially at thermal equilibrium அப்படின்னு கொடுத்துருக்காங்க, which is at the temperature of 1030 degree Celsius. ஸோ இது வந்து இனிஷியல் டெம்பரேச்சர் அண்ட் டயமீட்டர் வேல்யூ கொடுத்துருக்காங்க 60 mm இன்டூ 10⁻³ பண்ணி மீட்டருக்கு மாற்றிக்கலாம். ஸோ இட் இஸ் ஆல்சோ கெப்ட் இன் அ ஃபர்னஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் சடன்லி ரிமூவ்டு ஃப்ரம் த ஃபர்னஸ் அண்ட் கூல்ட் இன் ambient ஏர். ஏர் இஸ் அட் த டெம்பரேச்சர் ஆஃப் 30 degree Celsius. ஸோ இப்போ T இன்ஃபினிட்டி வந்து கொடுத்துருக்காங்க 30 degree Celsius. ஸோ அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டீல் பாலோட டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைய ஆரம்பிக்கும் பை லூசிங் ஹீட் டு த ஏர். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரான்சியன்ட் ஹீட் கண்டக்ஷனில் வரும். வித் த கன்வெக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் H is equal to 20 watts per meter Kelvin அப்படின்னு கொடுத்துருக்காங்க. த தெர்மோஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஸ்டீல் அப்படின்னு சொல்லி டென்சிட்டி கொடுத்துருக்காங்க 7800 kg per meter cube அண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி வேல்யூ 40 watts per meter Kelvin கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஸ்பெசிஃபிக் ஹீட் வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 600 joules per kilogram Kelvin கொடுத்துருக்காங்க. த டைம் ரெக்வயர்ட் இன் செகண்ட்ஸ் டு கூல் த ஸ்டீல் பால் இன் ஏர் ஃப்ரம் 1030 degree Celsius டு 430 degree Celsius அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இனிஷியலாக வந்து 1030 degree Celsiusல இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அவுட்டர் என்விரான்மெண்ட் ஆஃப் ஏருக்கு வந்து இது கூல் ஆகிட்டே இருக்கும்போது 430 degree Celsiusஸை க்ராஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை க்ராஸ் பண்ணும்போது எவ்வளோ டைம் ஆயிருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட் 2013 கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேரக்ட் 2 mark கொஷின் அண்ட் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ 519 செகண்ட்ஸ், ஆப்ஷன் பி 931 செகண்ட்ஸ், ஆப்ஷன் சி 1195 seconds and option D 2144 seconds. ஓகே, ஸோ இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி இந்த வீடியோவுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் வீடியோஸை பார்த்துருக்கவங்களுக்கு இந்த கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா சொல்யூஷன் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ புதுசாக வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் பாருங்கள். ஸோ டயமீட்டர் வேல்யூ கொடுத்துருக்காங்க 60 mmங்கிறது இன்டூ 10⁻³ பண்ணி மீட்டருக்கு மாற்றிக்கலாம். இனிஷியல் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க 1030 degree Celsius அண்ட் தென் சரௌண்டிங் ஃப்ளூயிட் டெம்பரேச்சர் T இன்ஃபினிட்டி கொடுத்துருக்காங்க, டென்சிட்டி வேல்யூ கொடுத்துருக்காங்க அண்ட் தென் ஸ்பெசிஃபிக் ஹீட் வேல்யூ ஆஃப் த ஸ்டீல் கொடுத்துருக்காங்க, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருக்காங்க, தெர்மல் கண்டக்டிவிட்டி வேல்யூ கொடுத்துருக்காங்க அண்ட் இன்டர்மீடியட் டெம்பரேச்சர் 430 degree Celsius ஆகிற வரைக்கும் எவ்வளோ டைம் ஆகும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டிரான்சியன்ட் ஹீட் கண்டக்ஷன் ப்ராப்ளமை வந்து நம்ம லம்ப்டு அனாலிசிஸ் சிஸ்டமாக பார்க்கலாமா, அனாலிசிஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் பல வீடியோஸில். ஸோ அந்த லம்ப்டு அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நெசசரி கண்டிஷன் வந்து பயோட் நம்பர் வேல்யூ ஷுட் பி லெஸ் தேன் 0.1. ஸோ பயோட் நம்பர் நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்னல் கண்டக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சாலிட் பை எக்ஸ்டர்னல் கன்வெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃப்ளூயிட். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ப்ரெஷன் வந்து HLC/K அப்படின்னு வரும். ஹெச் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் கொஷினில் கொடுத்துருக்காங்க, தெர்மல் கண்டக்டிவிட்டியும் பார்த்திங்கன்னா கொஷினில் கொடுத்துருக்காங்க, கேரக்டரிஸ்டிக் லென்த் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெரிக்கல் ஷேப் அண்ட் கேரக்டரிஸ்டிக் லென்த் அப்படிங்கிறது வந்து வால்யூம் பை சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் வால்யூம் வந்து நமக்கு தெரியும் 4/3 πr³ அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 4πr². ஸோ நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரேடியஸ் பை 3 அப்படின்னு வரும். நம்ம வேணும்னா டயமீட்டர் பை 6 அப்படின்னு போட்டுக்கலாம், ஏன்னா ரேடியஸ் அப்படிங்கிறது வந்து டயமீட்டர் பை 2. ஸோ ஆல்ரெடி பல தடவை நம்ம அந்த ஸ்டீல் பால் சம் பார்த்ததுனால, ஸ்டீல் பால் காப்பர் பால் சம்ஸ் பார்த்ததுனால நமக்கு டேரெக்டாகவே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ப்ராக்டிஸ் இருந்ததுன்னா கேரக்டரிஸ்டிக் லென்த் வந்து டயமீட்டர் பை 6ன்னு. ஸோ அந்த வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம். பயோட் நம்பர் வேல்யூ வந்து 5 × 10⁻⁴ தான் வருது. ஸோ விச் இஸ் வெரி மச் லெஸ் தேன் 0.1. ஸோ அப்போ லம்ப்டு அனாலிசிஸ் வந்து வேலிட் அப்படிங்கிறது இது பண்ணியாச்சு. ஸோ டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா லம்ப்டு அனாலிசிஸில் எக்ஸ்போனன்ஷியல் டைப்பில் இருக்கும் அண்ட் இந்த எக்ஸ்ப்ரெஷன் அண்ட் ஃபார்முலா வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம், ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ T - T இன்ஃபினிட்டி, ஸோ Tங்கிறது தான் அந்த இன்டர்மீடியட் டெம்பரேச்சர் பை T0 - T இன்ஃபினிட்டி will be equal to e power minus HA by rho VCP into tau. ஸோ இந்த டவ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய டைம் இன் செகண்ட்ஸ்.
ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் லென்த் அப்படிங்கிறது வால்யூம் பை ஏரியா அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏரியா பை வால்யூம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னா e⁻−h டவ் பை ரோ எல்சிசிபி. ஸோ அதாவது இந்த ஏரியாவை கீழே கொண்டு வந்து போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து எல்சி அப்படிங்கிறத போட்டுக்கலாம். அதுதான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்மீடியட் டெம்பரேச்சர் வேல்யூ தெரியும், சரௌண்டிங் ஃப்ளூயிட் டெம்பரேச்சர் தெரியும், அண்ட் தென் இனிஷியல் டெம்பரேச்சரும் தெரியும். ஸோ இதெல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் உங்களுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் தெரியும், எல்சி வேல்யூ தெரியும், டென்சிட்டி வேல்யூ தெரியும், ஸ்பெசிஃபிக் ஹீட் வேல்யூவும் தெரியும். ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸ்பொனன்ஷியல் பவரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ப்ரெஷன் நிற்கும். ஸோ இந்த எக்ஸ்பொனன்ஷியலை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரெண்டு சைடும் வந்து லான் எடுக்கணும். ஸோ அப்போ லான் ஆஃப் 400/1000 போட்டிங்க அப்படின்னா இங்கே மேலே இருக்க டேர்ம் எல்லாமே கீழே வந்துடும். -4.2735 × 10⁻⁻4 × டவ். ஸோ இந்த வேல்யூ கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா இதுவும் மைனஸில் வரும். ஸோ மைனஸும் கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ டவ் எவ்வளோ அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நமக்கு டவ் வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா டைம் இன் செகண்ட்ஸ் which is coming around as 2144.122 seconds. ஸோ இப்போ நாம் ஆப்ஷன்ஸ்க்கு போய் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ஸோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் 2 மார்க் கொஷின் ஈஸியாக நம்ம இதை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஸோ இந்த கொஷினும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். A steel ball of 10 mm diameter at 1000 Kelvin is required to be cooled to 350 Kelvin by immersing it in a water environment at 300 Kelvin. ஸோ ஒரு வாட்டர் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 300 கெல்வினில் இருக்குது. அண்ட் ஸ்டீல் பால் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம இமர்ஸ் பண்ணுறோம். இனிஷியலாக வந்து அந்த ஸ்டீல் பால் வந்து 1000 கெல்வின் டெம்பரேச்சரில் இருக்குது. ஸோ இன்டர்மீடியட் டெம்பரேச்சர் கரெக்டாக வந்து ஒரு 350 கெல்வின் ரீச் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 1000 கெல்வின் குறைஞ்சிட்டே வந்து கடைசியில் 300 கெல்வின் அச்சீவ் பண்ணோம். நடுவில் இருக்கிற இந்த 350 கெல்வின் ரீச் ஆகிறதுக்கான டைம் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ த கன்வெக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் இஸ் 1000 watts/m² Kelvin. ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க H. And thermal conductivity of the steel is 40 watts/m Kelvin. The time constant for the cooling process tau is 16 seconds. ஸோ டைம் கான்ஸ்டன்ட் வந்து பார்த்திங்க ஆக்சுவலாக டவ் ஸ்டார் அப்படின்னு டினோட் பண்ணணும். ஸோ அது வந்து 16 செகண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ டைம் ஸ்டார் அப்படின்னா டைம் கான்ஸ்டன்ட் தெர்மல் டைம் கான்ஸ்டன்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த சம் போடுறது கொஞ்சம் கஷ்டம். அண்ட் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த 300 கெல்வின் இன்டர்மீடியட் டெம்பரேச்சர் ரீச் ஆகிறதுக்கு வந்து எவ்வளோ டைம் வேணும், எவ்வளோ செகண்ட்ஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு கேட் 2016 ரீசன்ட் ஃபாஸ்ட்டில் தான் கேட்டிருக்காங்க மார்னிங் செஷன் பேட்ச்க்கு. அண்ட் fill in the blank டைப் ஆஃப் கொஷினாக கேட்டிருக்காங்க இது. ஸோ இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து லம்ப்ட் அனாலிசிஸ் சிஸ்டமுக்கு வேலிடா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அகெயின் உங்களுக்கு பால் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால போன சம்மில் சொன்ன மாதிரியே தான் கேரக்டரிஸ்டிக் லென்த் வந்து diameter by 6 அப்படின்னு வந்துடும். ஸோ பயாட் நம்பர் செக் பண்ணி பார்க்குறோம். HLC/K. ஸோ அதில் எல்சி அப்படிங்கிறது diameter by 6. ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் தெரியும், தெர்மல் கண்டக்டிவிட்டி வேல்யூவும் தெரியும். ஸோ இந்த வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா கேல்குலேட் பண்ணிங்க அப்படின்னா 0.0416 வருது, விச் இஸ் less than 0.1. ஸோ அப்போ லம்ப்ட் அனாலிசிஸ் சிஸ்டம் வந்து வேலிட். ஸோ நமக்கு டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா நமக்கு தெரியும். T - T∞/T0 - T∞ =e⁻HA/ρVCP டவ் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ρVCP/HA அதாவது ரெசிப்ரோக்கல் இந்த வேல்யூக்கு பேர் தான் வந்து டவ் ஸ்டார், அதாவது டைம் கான்ஸ்டன்ட். கரெக்டாக சொல்லணும்னா தெர்மல் டைம் கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ இந்த வேல்யூவே நமக்கு வந்து டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. 16 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போது இந்த எக்ஸ்ப்ரெஷன் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா E-τ/τ அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இந்த டவ் ஸ்டார் வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து இன்டர்மீடியட் டெம்பரேச்சர் நமக்கு தெரியும் 350, சரௌண்டிங் ஃப்ளூயிட் டெம்பரேச்சர் 300 அண்ட் இனிஷியல் டெம்பரேச்சர் 1000 கெல்வின். ஸோ இது எல்லாமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அண்ட் ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்பொனன்ஷியலை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரெண்டு சைடும் லான் எடுக்கணும். ஸோ லான் எடுக்கும்போது இந்த டேர்ம் -τ/16 செகண்ட்ஸ் அப்படின்னு வந்துடும். ஸோ ஆக்சுவல் டைம் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இட் இஸ் கம்மிங் அரவுண்ட் அஸ் 42.2249 செகண்ட்ஸ். ஸோ 42.2249 செகண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு எவ்வளோ பாக்ஸஸ் டெசிமல் பாயிண்ட்ஸ் வரைக்கும் கேட்குறாங்களோ அது வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க.
அதாவது 42.22 செகண்ட்ஸ் தான் ஆன்சர். ஸோ 42லேருந்து 42.5 வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம நெக்ஸ்ட் கொஷினுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கொஷின் பாருங்கள், இந்த கொஷின் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். 2 cylindrical shafts A and B at the same initial temperature are simultaneously placed in a furnace. ஸோ 2 cylindrical shaft இருக்குது A and B, ரெண்டையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்னஸில் வைக்கிறாங்க. The surfaces of the shafts remain at the furnace gas temperature at all times after they are introduced into the furnace. ஸோ இந்த லைன் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கொஷினில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ ஷாஃப்ட் இருக்குது, அந்த ஷாஃப்ட்டோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே ஃபர்னஸோட டெம்பரேச்சரே மெயின்டைன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஃபர்னஸோட கேஸ் டெம்பரேச்சர். ஸோ த டெம்பரேச்சர் வேரியேஷன் இன் த ஆக்சியல் டைரக்ஷன் ஆஃப் த ஷாஃப்ட் கேன் பி அசியூம் டு பி நெக்லிஜிபிள். அதாவது இந்த ஷாஃப்டோட ஆக்சியல் டைரக்ஷனில் எந்த ஒரு டெம்பரேச்சர் வேரியேஷனுமே இல்லை, அது வந்து நெக்லிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. த டேட்டா ரிலேட்டட் டு ஷாஃப்ட்ஸ் ஏ அண்ட் ஷாஃப்ட் பி ஆர் கிவன் இன் த ஃபாலோயிங் டேபிள். ஸோ நம்மகிட்ட ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க, ஷாஃப்ட் ஏவோட டயமீட்டர் கொடுத்துருக்காங்க, ஷாஃப்ட் பியோட டயமீட்டரும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தெர்மல் கண்டக்டிவிட்டி கே வேல்யூ ஃபார் ஷாஃப்ட் ஏ கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபார் ஷாஃப்ட் பி கொடுத்துருக்காங்க. அண்ட் வால்யூமெட்ரிக் ஹீட் கெப்பாசிட்டி, அதாவது ஜூல் பர் மீட்டர் கியூப் கெல்வின், அந்த வேல்யூ வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஃபார் ஷாஃப்ட் ஏ 2 × 10⁶ அண்ட் ஃபார் ஷாஃப்ட் பி 2 × 10⁷ கொடுத்துருக்காங்க. The temperature at the center line of shaft A reaches 400 degrees Celsius after 2 hours. ஸோ கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷாஃப்ட் ஏவோட சென்ட்ரல் லைன் டெம்பரேச்சர் 400 டிகிரி ரீச் ஆகுது. டைம் ரெக்வயர்ட் இன் ஹவர்ஸ் ஃபார் த சென்ட்ரல் லைன் ஆஃப் ஷாஃப்ட் பி டு அட்டைன் த சேம் டெம்பரேச்சர் ஆஃப் 400 டிகிரி செல்சியஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அகைன் ஃபில் இன் தி பிளாங்க் டைப் ஆஃப் கொஷின். ஸோ இந்த கொஷின் படிக்கும்போதே நமக்கு தெரியும் டெம்பரேச்சர் இஸ் பீன் கனெக்டட் வித் டைம். ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு டிரான்சியன்ட் ஹீட் கண்டக்ஷன் ப்ராப்ளம் அப்படிங்கிறத சொல்லிடலாம். அண்ட் தென் இந்த கொஷினும் பார்த்திங்க அப்படின்னா கேட் 2016 செட் 2, ஸோ விச் மீன்ஸ் ஆஃப்டர்நூன் செஷனுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராமாக நம்ம போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சம் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ டிஎஸ் அப்படிங்கிறது வந்து சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஆஃப் த ஷாஃப்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் டிஜி அப்படிங்கிறது கேஸ் டெம்பரேச்சர் ஆஃப் த ஃபர்னஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எனி பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்னஸோட டெம்பரேச்சரும் ஷாஃப்டோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சரும் எப்போவுமே சேமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு டயக்ராம் போட்டுக்கலாம். ஸோ கேஸ் டெம்பரேச்சர் வந்து சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஆஃப் த ஷாஃப்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது போத் இன் கேஸ் ஏ அண்ட் பி. பட் ஸ்டில் உங்களுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடக்குது. ஆக்சுவலாக டெல்டா டி வந்து பார்த்திங்க அப்படின்னா 0, டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேஸ் அண்ட் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து 0, பட் ஸ்டில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். பிகாஸ் உங்களுக்கு கொஷின் நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் லைனில் சொல்லியிருக்காங்க சென்ட்ரல் லைன் ஆஃப் த ஷாஃப்ட் ஏ ரீச்சஸ் 400 டிகிரி செல்சியஸ் ஆஃப்டர் 2 ஹவர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் 400 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. பட் சோர்ஸ் டெம்பரேச்சரும் ஹீட்டை வாங்குகிற அந்த சர்ஃபேஸோட டெம்பரேச்சரும் ஒன் அண்ட் த சேம். ஸோ இப்போ டெல்டா டி வேல்யூ 0. ஸோ டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் 0வாக இருந்தும் ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா this is possible only when the heat transfer coefficient is infinity. heat transfer coefficient வந்து பார்த்திங்க அப்படின்னா if it is infinity அப்படின்னா தான் இது பாசிபிள். ஸோ அப்போது நீங்கள் இந்த transient heat conduction ப்ராப்ளமில் வந்து பயோட் நம்பர் யூஸ்வலாக வந்து HLC/K அப்படின்னு போட்டு கண்டுபிடிப்போம். பட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் இன்ஃபினிட்டி அப்படின்னா பயோட் நம்பர் வேல்யூவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபினிட்டி அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ அப்போ இது வந்து என்ன டைப் ஆஃப் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா செமி இன்ஃபைனைட் டைப் ஆஃப் ப்ராப்ளம், செமி இன்ஃபைனைட் டைப் ஆஃப் டிரான்சியன்ட் ஹீட் கண்டக்ஷன் ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி செமி இன்ஃபைனைட் டைப் ஆஃப் ஹீட் கண்டக்ஷன் ப்ராப்ளம்க்கு வந்து யூஸ்வலாக நீங்கள் வந்து ஹெச்எம்டி டேட்டா புக்கில் உள்ள ஒரு சில விஷயங்களை யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக இது பண்ணிக்கலாம். அதாவது டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ரேடியல் லொக்கேஷன், அப்புறம் ஃபோரியர் நம்பர் அண்ட் பயோட் நம்பர்னு 3 விஷயத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பயோட் நம்பர் வேல்யூ வந்து ஆல்ரெடி இன்ஃபினிட்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்க்ளூட் பண்ணியாச்சு. ரீசன் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0வாக இருந்தும் கூட ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறனால. அதே மாதிரி சென்ட்ரல் லைனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் வேரியேஷன் நெக்லிஜிபிள்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ த ஒன்லி வேரியபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோரியர் நம்பர் மட்டும்தான். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபோரியர் நம்பர் ஆஃப் ஏ ஷாஃப்ட் ஷுட் பி ஈக்குவல் டு ஃபோரியர் நம்பர் ஆஃப் பி ஷாஃப்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ ஃபோரியர் வந்து நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ஃபா டவ் பை கேரக்டரிஸ்டிக் லென்த் ஸ்கொயர் வரும். ஸோ நம்ம ஆர் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம்.
ஃபார் ஷாஃப்ட் ஏ ஷுட் பி ஈக்குவல் டு சிமிலர்லி ஆல்ஃபா டவு பை ஆர் ஸ்கொயர் ஃபார் ஷாஃப்ட் பி. ஸோ இதில் ஆல்ஃபா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா தெர்மல் டிஃப்யூசிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ஃபா அப்படிங்கிறது வந்து தெர்மல் டிஃப்யூசிவிட்டி. அதை நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா கே பை ரோ சிபி. ஸோ அதாவது ஆல்ஃபாங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா தெர்மல் டிஃப்யூசிவிட்டி. ஸோ இதோட மீனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்னா ஆல்ஃபா அப்படிங்கிறது தெர்மல் டிஃப்யூசிவிட்டி விச் இஸ் நத்திங் பட் ரேஷியோ ஆஃப் ஹீட் கண்டக்டட் பை ஹீட் ஸ்டோர்டு. ஸோ ஹீட் கண்டக்டட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி போட்டுக்கலாம். ஹீட் ஸ்டோர்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டி ரோ சிபி போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ அதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த சைடும் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ ஷாஃப்ட் ஏக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டைம் தெரியும், கரெக்டாக வந்து 2 hours ஆகுது அப்படிங்கிற மாதிரி. அண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி வேல்யூ ஆஃப் ஷாஃப்ட் ஏ நமக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரோ சிபிங்கிற டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை தான் வந்து கொஷினில் என்னென்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வால்யூமெட்ரிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஜூல் பர் மீட்டர் கியூப். இந்த ரோ சிபி அப்படிங்கிற அந்த யூனிட் வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ஒன்று வந்து கேஜி பர் மீட்டர் கியூபு, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூல் பர் கேஜி கெல்வின். ஸோ இப்போ கேஜி கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா ஜூல் பர் மீட்டர் கியூப் கெல்வின். ஸோ அந்த வேல்யூ தான் வந்து உங்களுக்கு அப்படி ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க வால்யூமெட்ரிக் ஹீட் கெப்பாசிட்டின்னு. ஸோ அப்போது நம்ம அந்த ரோ சிபிக்கு பதிலாக டேரெக்டாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷாஃப்ட் ஏவோட வேல்யூக்கும் ஷாஃப்ட் பியோட வேல்யூக்கும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட முடியும். அண்ட் தென் ரேடியஸ் வேல்யூவும் வந்து நமக்கு 2 இதுக்குமே நமக்கு தெரியும். ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம டைம் டேக்கன் பை த பி ஷாஃப்ட் டு ரீச் த சேம் 400 டிகிரி செல்சியஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட் டேக்ஸ் அப்ராக்சிமேட்லி 2.5 hours அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போது 2.5 hours அப்படிங்கிறது தான் ஆன்சர். ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 2.4லேருந்து 2.6 வரைக்கும் உங்களுக்கு மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஸோ இந்த கொஷின் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஷின் தான். எ cylindrical rod 0.01 meter in diameter and 0.2 meter in length is first heated to 750 degrees Celsius and then immersed in water bath at 100 degrees Celsius அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டயமீட்டர் ஆஃப் த ஸ்டீல் ராட் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் தென் லென்த் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட இனிஷியல் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 750 டிகிரி செல்சியஸில் இருக்குது. அதை வந்து ஒரு வாட்டர் பாத்தில் இமர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர் வந்து 100 டிகிரி இருக்குது. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் வந்து 250 watts per meter square Kelvin. டென்சிட்டி ஸ்பெசிஃபிக் ஹீட் அண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் த ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. டென்சிட்டி வந்து 7801 kg per meter cube. ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து 473 joules per kilogram Kelvin அண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி வேல்யூ 43 watts per meter Kelvin ரெஸ்பெக்டிவ்லி. டைம் ரெக்வயர்ட் ஃபார் த ராட் டு ரீச் 300 டிகிரி செல்சியஸ். ஸோ இனிஷியலாக இருந்தது 750 டிகிரி செல்சியஸ். ஃபைனலாக அது ஃப்ளூயிட் டெம்பரேச்சருக்கு ரீச் ஆக போகுது. பட் அப்படி குறைஞ்சிக்கிட்டே வரும்போது 300 டச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இன்டர்மீடியட் டெம்பரேச்சர் டி ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்த ப்ராப்ளம் தான். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா ஸ்டீல் ராடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன விஷயம் மோஸ்ட்லி தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுவும் வந்து ஒரு fill in the blank டைப் ஆஃப் கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ டயமீட்டர் கொடுத்துருக்காங்க, அதை வந்து மீட்டருக்கு மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லென்த் கொடுத்துருக்காங்க 0.2 meter அப்படின்னு. இனிஷியல் டெம்பரேச்சர் வந்து 750 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் சரௌண்டிங் ஃப்ளூயிட் டெம்பரேச்சர் 100 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் 250 watts per meter square Kelvin அண்ட் டென்சிட்டி வந்து 7801 kg per meter cube அண்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 473 joules per kilogram Kelvin. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பயாட் நம்பர் வேணும்னா நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? செக் பண்ணி பார்த்துட்டு லம்ப்ட் அனாலிசிஸ் வேலிடாக இல்லையாங்கிறது பார்க்கலாம். பட் ஆப்வியஸ்லி டிரான்சியன்ட் ஹீட் கண்டக்ஷனில் இது வரைக்கும் நீங்கள் பார்த்த ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு தெரியும், மோஸ்ட்லி லம்ப்ட் அனாலிசிஸாக தான் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போன கேஸ் ஆஃப் ப்ராப்ளமில் பார்த்த மாதிரி ஒரு செமி இன்ஃபினைட் டைப் ஆஃப் ப்ராப்ளமாக இருக்கலாம். அதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் இன்ஃபினிட்டி அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ நீங்கள் பயாட் நம்பரை வச்சு நீங்கள் பயாட் நம்பரை வச்சு நீங்கள் செக் பண்ணலாம். லெஸ் தேன் 1.1 வந்துச்சு அப்படின்னா அது லம்ப்ட் அனாலிசிஸ் சிஸ்டம்னு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். பட் அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேரக்டரிஸ்டிக் லென்த் கால்குலேட் பண்ணுறதுல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். வால்யூம் பை சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து சிலிண்ட்ரிக்கல் ராட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ராட் அப்படிங்கும்போது உங்களுக்கு 2 சர்க்குலர் போர்ஷன் இங்கே இருக்கும் அண்ட் ஒரு ரெவல்யூட் போர்ஷன் இருக்கும். ஸோ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் நமக்கு தெரியும் π/4 d² × L அப்படின்னு போட்டுக்கலாம். அதாவது ஏரியா மல்டிப்ளைட் பை லென்த் அப்படின்னு.
ஆனால் சர்ஃபேஸ் ஏரியா போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் வந்து வெறும் பைடியல் மட்டும் போடக்கூடாது. இது மட்டும்தான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் இந்த 2 சர்ஃபேஸ்லேயும் வந்து உங்களுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ஸோ அப்போது 2 டைம்ஸ் π/4d² அப்படிங்கிறதையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து டோட்டல் இது. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வருது. ஸோ அதில் டயமீட்டர் அண்ட் லென்த் வேல்யூஸ் எல்லாமே தெரியும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வருது. ஸோ இப்போ வேணும் அப்படின்னா நீங்கள் பயோட் நம்பர் வேல்யூ வந்து HLC/K அப்படிங்கிறதுல போட்டு பயோட் நம்பர் வேல்யூ செக் பண்ணி பாருங்கள். லெஸ் தேன் 0.1 வந்ததுன்னா லம்ப்ட் அனாலிசிஸ் வேலிட். ஸோ ஒன்ஸ் லம்ப்ட் அனாலிசிஸ் வேலிட் அப்படின்னா நமக்கு அந்த எக்ஸ்பிரஷன் தெரியும். டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எக்ஸ்பொனன்ஷியலாக வேரி ஆகும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பிரஷன் நமக்கு தெரியும். ஸோ நமக்கு இன்டர்மீடியட் டெம்பரேச்சர் தெரியும் 300 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் சரௌண்டிங் ஃப்ளூயிட் டெம்பரேச்சர் 100ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இனிஷியல் டெம்பரேச்சர் 750 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மித்த எல்லா வேல்யூஸும் கொடுத்துருக்காங்க. இந்த டைம் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் நம்ம பார்த்ததே தான். ஸோ எக்ஸ்பொனன்ஷியல் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த சைடு லான் எடுக்கணும். ஸோ இந்த சைடு லான் எடுக்கும்போது எக்ஸ்பொனன்ஷியல் போயிடும். மேலே இருக்க எல்லா டேர்மும் கீழே வந்துடும். 2 மைனஸ் சைனையும் கேன்சல் பண்ணிவிட்டு டவுக்கு ரீஅரேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 42.43 செகண்ட்ஸ் அப்படின்னு வருது. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து 42.43. ஸோ 42லேருந்து 45 ரேஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு மார்க் கொடுத்துருக்காங்க இந்த கொஷனுக்கு. ஸோ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இது வந்து ஒரு லேட்டஸ்ட் கொஷின் தான், 2017 நினைக்கிறேன். பாருங்கள். ஓகே, ஸோ இந்த கொஷின் வரைக்கும் பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் செஷனில் வந்து மீதி இருக்க கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஹோப் இதோட வந்து உங்களுக்கு டிரான்சியன்ட் ஹீட் கண்டக்ஷன் அண்ட் ஃபின்ஸ் சம்மந்தமாக இது வரைக்கும் கேட்ட கேட் கொஷின்ஸ் எல்லாமே முடிஞ்சுது எக்ஸப்ட் 2021. ஸோ அதை வந்து நம்ம தனி வீடியோவாக நம்ம பண்ணுவோம். தேங்க்யூ.